Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 16. ஆச்சேனும் போன கிளாஸில் CSS3யோட ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் பற்றி பார்த்தோம். அதாவது HTML5ஓட ஒரு முக்கியமான அங்கம்னு சொல்லலாம். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான டூல்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது வெப்கிட் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஹெட் அப்படின்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வெப்கிட்டை வச்சு அந்த கிளாஸ்க்கு ஒரு டிசைன் கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது அது கிளாஸ்ன்றதுனால டாட் போட்டு ஹெட் அப்படின்றது எழுதிடுறேன். அதுக்கான டிசைனிங் பார்த்தோன்னா மேக்ஸிமம் வித்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வித் அப்படின்றது ஃபஸ்ட் போட்டுறேன். அது எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்றது 1000 பிக்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரௌசரோட அதிகபட்ச இதாக இருக்கும். அதனால் நான் அதையே போடுறேன். மார்ஜின் வந்து 20 பிக்சல் லெஃப்ட்டு டாப் 0 பிக்சல் டாப் அப்படின்ற மாதிரி போடுறேன். இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு மார்ஜினில் கூட 4 பக்கத்துக்கும் தேவையான இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் 2 பக்கத்துக்கு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ தான் நம்ம முக்கியமான கான்செப்ட்டுக்கு வரோம். அதாவது அந்த வெப்கிட் பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தேன். வெப்கிட் பாக்ஸ் அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம். ஏன்னா அது கீழே தான் நம்ம அந்த வெப்கிட்டை யூஸ் பண்ண போகிறோம். வெப்கிட் பாக்ஸ் பார்த்தோன்னா இப்போ அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத நான் எழுதிடுறேன். இந்த ஓரியன்ட் அப்படின்றத எழுதிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னு வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இந்த ஓரியன்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கு ஒரு டூல்ஸ் இருக்குது. இந்த டுட்டோரியலில் பார்த்தோன்னா இந்த வெப்கிட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ் மாடலை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். அது அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓரியன்ட் வெர்டிக்கல் ஷேப்பில் அது வெர்டிக்கல்ன்ற பக்கத்தில் இந்த ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்கணும் அப்படின்றத நான் பண்ணியிருக்கேன். பார்த்தோன்னா 1ன்றது அந்த ஃப்ளெக்சிபிள் மாடலுக்காக கொடுக்குற ஒரு நம்பர் மாதிரி. இதை நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 அப்படின்றது போட்டிருக்கேன். இப்போ நான் பாருங்கள், நான் இதை ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஹெட் அப்படின்ற கிளாஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போது இதை ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தோன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் மட்டும் ஆச்சு. ஆனால் எதுவும் உங்களுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி தெரில. அது எப்படின்றத பாருங்கள், நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌசரை வந்து குறைக்கும் போதும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. அதாவது ஃப்ளெக்சிபிளாக ஆகுது, தெரியுதுங்களா? இதுவே HTML பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரௌசரை மூவ் பண்ணாலையும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்கும். இந்த இந்த வெப்கிட் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டும் போது அது இன்னும் உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ இந்த ஹெட்டுக்கு சின்னதில் இன்னொரு பாக்ஸ், அதாவது பார்டர் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஒரு 2 பிக்ஸ் சாலிடில் க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் போடுறேன். ஏன்னா அந்த ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு. பாருங்கள், இப்போ பாக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. நான் பாருங்கள், இப்போ ப்ரௌசரு தெரியுதுங்களா? அந்த பாக்ஸும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா அந்த ப்ரௌசரு நம்ம எவ்வளோ சைஸ் இருக்கிறீங்களோ அதுக்கு சென்ட்ரலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதை பாருங்கள், நான் இங்கே காட்டுறேன். அதாவது சென்ட்ரலில் அந்த வெப்கிட் பேக்குன்றதை யூஸ் பண்ணி நம்ம சென்ட்ரலில் வச்சோம். அந்த சென்டரும் அதேமாதிரி சென்டர்ன்றது நம்ம ப்ரௌசரை எவ்வளோ சின்னஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துடுது. அதேமாதிரி இந்த வெர்டிக்கல் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஷேப்பில் இந்த ஃப்ளெக்சிபிள் பார்த்திங்கன்னா அந்த இடத்தோட ஃப்ளெக்சிபிள் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பாக்ஸு வந்து டச் ஆனதோடனே அதுக்கு இன்னும் சின்னசாக சுருங்கலாம். ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. அதுதான் இந்த டுட்டோரியலோட ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். இந்த வெப்கிட் பற்றி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு கிளாஸை போட போகிறேன். அந்த டூல்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா ப்ரௌசர்லையும் செட் ஆகாதுன்றதுனால நான் அந்த வெப்கிட் HTML5 ஒரு அங்கமாக இருக்குது அப்படின்றத பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறேன். அதில் நிறைய மெத்தட் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நான் வர கிளாஸில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னா இதில் இந்த ஃப்ரூட் அப்படின்ற ஒரு ஐடிக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும் ஐடினா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட்
பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன். border வந்து ஒரு 4 pixel solid yellow வேற கிரே கலரில் கொடுக்குறேன். அப்புறம் அதுக்கு பேடிங் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெனுக்கும் கலரிங் கொடுத்துருக்கேன். அதுதான் இங்கே தெரியுது. பார்த்தோன்னா இந்த நார்மலாக இது நம்ம HTML ஃபைல்லே கூட பண்ணலாம், அதாவது XHTML கூட பண்ணலாம். HTML ஃபைலில் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ் மாடல்ன்றதுனால நம்ம வந்து இங்கே நான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் ஒரே டைமில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மார்ஜினோ இல்லை பார்டர் சைஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றதெல்லாம் நான் எதுவும் கொடுக்கல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ் மாடலோட ஒரு அட்வான்ஸு. நான் பார்டர் கலர் கொடுத்துருக்கேன், அப்புறம் பேக்ரவுண்ட் கலர், பேடிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த லெட்டர்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கணும்ன்ட்டு தான். மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே செட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு டைம் இந்த வெப்கிட்டு நம்ம செட் பண்ணி வைக்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரலில் ஃப்ளெக்சிபிளாக மாறுது. அதுதான் இந்த ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ் மாடலை. இந்த வெப்கிட் அந்த பாக்ஸில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குதுன்னு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.